வந்திருக்கும் மேடையில் இருக்கும் அனைவருக்கும் வணக்கம். வந்திருக்கும் ப்ரெஸ் மீடியா எல்லாருக்கும் வணக்கம். முதல்ல வெற்றிமாறன் சார், என்னோட ஃபர்ஸ்ட் நான் பாலமேந்திரா சார்ட்ட ஒர்க் பண்ணும்போது அவர் அசோசியேட் டைரக்டர், கோ டைரக்டர், நான் ஃபர்ஸ்ட் அசிஸ்டன்ட், லாஸ்ட் அசிஸ்டன்ட். அங்கிருந்து இன்னைக்கு வரைக்கும் என்னோட ஃபர்ஸ்ட் ஃபிலிம்ல இருந்து ஒரு பிரதர்லி ஃபிகரா, ஒரு அண்ணன் மாதிரி என் கூட எல்லா விதத்திலையும் சப்போர்ட் பண்ற ஒரு பர்சன். இந்த படத்துலேயே அவரோட சப்போர்ட் வந்து எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்தது. என்னோட நிறைக்குறை ரெண்டும் தெரிஞ்சுக்கிட்டு என்னை ஏற்றுக்கிட்ட ஒருத்தர், என்னோட டிராவல் பண்ற ஒருத்தர். முதல்ல தேங்க்ஸ் சார். அடுத்தது ஆர்ட் டைரக்டர் துரைராஜ், என்னோட எல்லா படத்துக்கும் அவர் தான் ஆர்ட் டைரக்டர். அவர் மூலமா தான் இந்த படம் எனக்கு கிடைச்சது. என்னை வந்து குமார் சார்ட்ட அவர் தான் சொன்னாரு. அங்கிருந்து தான் இந்த ஜேர்னி ஸ்டார்ட் ஆச்சு. இந்த படத்துல 73 days ஒர்க் பண்ணோம். 73 days கூட இருந்து எனக்கு எல்லாமே பண்ணி கொடுத்த ஒரு ஆர்ட் டைரக்டர். அவருக்கு நான் அந்த இடத்துல தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஏன்னா அவர் நிறைய நாள் வரமாட்டாரு, அதனால அது குறிப்பிட்டு சொல்லிடுறேன். ஸோ அப்புறம் ப்ரொடியூசர் குமார் சார். குமார் சார் வந்து மேனேஜரா இருந்து இந்த 2 படம் பண்ணிட்டு அப்படி உள்ள வந்தவர். ஸோ நான் அவரை மீட் பண்றதுக்கு முன்னாடியே அவரை பத்தி நம்ம கேட்போம் இல்லையா, எப்படி இந்த ப்ரொடியூசர் என்ன மாதிரின்னு கேட்கும் போதே நான் மைண்ட் செட் பண்ணிக்கிட்டேன். ஓகே, கதையெல்லாம் பேசி முடிச்சோடனே சார் ஒரு 55 நாள் ஒரே ஷெட்யூல்ல படத்தை முடிச்சிடறேன், இந்த பட்ஜெட்ல முடிச்சிடறேன்னு சொல்லி தான் இதை ஆரம்பிச்சோம். அப்புறமா காஸ்டிங் இந்த சைட்லாம் வரும்போது சார் சில நேம்ஸ் எல்லாம் சொன்னாரு. இப்ப இருக்கிற நேம்ஸ் எல்லாம் சொல்லும் போது எனக்கு அப்படியே ஷாக் ஆயிடுச்சு. சார் நம்ம 55 நாள் பட்ஜெட்ன்ற மாதிரி பேசியிருக்கோமே சார், எப்படி சார்? இல்லை சார் நம்ம பெருசா பண்ணுவோம் சார் அப்படின்னாரு. சரி சார், ஓகே. அப்படின்னா மியூசிக் யார் சார்னா, சார் யுவன் சார் போயிடலாம் சார், 55 நாள் பட்ஜெட்டு. இல்லை சார், யுவன் சார் நல்லா பெருசா இருக்கும் சார் அப்படின்னாரு. அப்படியே பார்த்தா அடுத்தடுத்து ப்ரோமோ ஷூட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொன்னாரு. சார் அது பெரிய படங்களுக்குலாம் பண்ணுவாங்களே சார், அந்த ஆமா சார் நம்ம பெரிய படம் தான் சார் பண்றோம். இல்லை சார் அந்த 55 நாள் பட்ஜெட் எல்லாம் இல்லை சார் அதெல்லாம் பார்த்துக்கலாம் சார். இப்படியே ஆரம்பிச்சு படம் முழுக்க அவரு வந்து நான் பட்ஜெட் சொல்றதை விட அவர் வந்து எனக்கு இப்போ இன்டர்வல் சீக்வன்ஸ்க்கு ஒரு 1000 பேர் வேணும் அப்படின்னு சொன்னா, நான் 1000 பேர் இருந்தா நல்லா இருக்கும் சார், ஆனா ஒரு 700 பேர் இருந்தா போதும்னு சொல்ல வரும்போதே அவர் 1000 பேரா சார், நாளைக்கு வந்துருவாங்க சார், நீங்க பண்ணுங்க அப்படின்ற மாதிரி இதை எடுத்துட்டு போனாரு. ஒரு பாயிண்ட்ல செகண்ட் ஹாஃப்ல ஒரு ஐட்டம் சாங் மாதிரி ஒன்று பண்ணலான்ற மாதிரி நான் சொல்லி டியூன் வாங்கி லிரிக்லாம் எழுதி வந்துருச்சு. ஆனா அதை ஷூட் பண்ண வேணாம், ஏன்னா படத்தினுடைய லென்த்துக்கு கொஞ்சம் இதா இருக்குமோன்னு நினைச்சிட்டு இருக்க டைம்ல மேனேஜர் ஒரு நாள் வந்தாரு ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு. சார் அந்த ஐட்டம் சாங் என்ன சார், சார் வேணான்னு சொல்றாரா, ப்ரொடியூசர் வேணான்னு சொல்றாரான்னு கேட்டேன். இல்லை சார் ஒரு 3 ஐட்டம்கள் வச்சு நல்லா பண்ணலாமா, அதை பெருசா பண்ண சொல்றாரு. சார் தேனியில 3 ஐட்டம்கள் வச்சு நான் என்ன பெருசா பண்ணுவேன் அப்படின்னு யோசிச்சேன். அருணாச்சலம் படத்துல ரஜினி சார் அந்த பணத்தை வச்சுட்டு என்ன பண்றதுன்னு தெரியாம இருக்கிற மாதிரி எனக்கு வந்து ப்ரொடியூசர் வந்து இதை பண்ணுங்க அதை பண்ணுங்கன்னு சொல்லிக்கிட்டே இருந்தாரு. நான் இது எப்படி பண்றதுன்ற மாதிரிதான் இந்த படம் எனக்கு இருந்தது. அந்த சூட்சமம் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஒரு டைரக்டர் கிட்ட ஃபர்ஸ்ட்ல சின்னதா சொல்லிட்டு அவர் மைண்ட்ல ஒரு பெரிய படத்தை வச்சிருந்தாரு. கொஞ்சம் கொஞ்சமா என்ன அந்த இதுக்கு இழுத்துட்டு வந்தாரு. கடைசியா ஆடியோ லான்ச்சுன்னும் போது என்ன சார் ஆன்லைன்லயான்னு கேட்டேன். இல்ல சார் சத்தியம் தியேட்டர்ல தான் பண்றோம் அப்படின்னாரு. நான் ஷாக்கே ஆகல. இதுக்கப்புறம் ரிலீஸும் இருக்கு. ஸோ வாழ்த்துக்கள் சார், இதே மாதிரியே போன நல்லா இருக்கும். ஸோ அடுத்ததா ஸ்னேகன் சார் சொன்னாரு நாங்க மீட் பண்ணல அப்படின்னு. சாரை நான் மீட் பண்ணியிருக்கேன். ஏன்னா நான் ஆடுகளத்தில் அசோசியேட்டா ஒர்க் பண்ணும்போது அந்த 2 பாட்டு இருக்குல்ல சார், வெள்ளாவி வச்சுதான் அதெல்லாம் நாங்க ரசிச்சிருக்கோம் ஸ்பாட்லயே. ஸோ மதுரை படம் போது எனக்கு யாரெல்லாம் இருந்தா கரெக்டா இருக்குன்னும் போது ஸ்னேகன் சார் வந்து எனக்கு அபியூஸா வந்துட்டாரு. ஸோ நம்ம ஒர்க் பண்ணிருக்கோம் சார், முன்னாடியே மீட் பண்ணதில்லை. ஸோ சூப்பர் சார், உங்களுக்கும் தேங்க்ஸ். அந்த லிரிக்ஸ் வந்து ரொம்ப நல்லா வந்திருந்தது. அடுத்ததா என்னோட டெக்னீஷியன்ஸ், ஃபைட் மாஸ்டர் மகேஷ் மேத்யூ வந்து என்னோட கொடியில வந்து சில்வா மாஸ்டரோட அசிஸ்டண்டா அதில் ஒர்க் பண்ணாரு. அப்பவே அவரோட இது எனக்கு பிடிக்கும். நாங்க யார் மாஸ்டர்னு பேசிட்டு இருக்கும் போது அவர் என்ன மீட் பண்ண வந்தாரு. என்னன்னா ஜென்ரலி ஒரு படத்துல ஃபைட் எடுக்கும் போது என்ன ஆகும்னா, ஹீரோஸோட கேரக்டரை மிஸ் பண்ணுவோம் சில டைம்ல. ஏன்னா அவங்க சீன்ஸ்ல வேற மாதிரி இருப்பாங்க, ஃபைட் வரும்போது வேற மாதிரி ஆயிடுவாங்க. அந்த மாதிரி இல்லாம ஒவ்வொரு இன்ச் பை இன்ச் இந்த கேரக்டர் என்ன, இந்த கேரக்டர் என்ன பேசும், என்ன பண்ணும் அப்படின்றத என்னோட டிஸ்கஸ் பண்ணி அந்த மீட்டர்ல இருந்து விலகாம டிஸ்கஸும் பண்ணுவோம். பட் எடுக்கும் போது மாஸ்டர்ஸ் வந்து ஒரு பஞ்சு, ஒரு மிஸ், ஒரு கிக்குன்ற மாதிரி தான் இருக்கும். அது இல்லாம எனக்கு வந்து ரொம்ப பெர்ஃபெக்டா அந்த கேரக்டரை வந்து அழகா பண்ணி கொடுத்தாரு. அந்த கேரக்டரோட எக்ஸ்டென்ஷனாவே எல்லா கேரக்டருக்குமான ஃபைட்டா இது மாறுறது வந்து ரொம்ப நல்லா இருந்தது. வெற்றி சார் படம் ஆரம்பிக்கும் போது சொன்னாரு ஃபைட் நல்லா எடுத்துருப்பா அப்படின்னாரு. கடைசியா படம் பார்த்துட்டு அவர் சொன்னது ஒண்ணுதான், ஃபைட் நல்லா வந்திருக்கு அப்படின்னாரு. அந்த விதத்துல அவர் சொன்ன ஒன்னையாவது நம்ம செஞ்சிருக்கோன்ற மாதிரி ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ஃபைட் மாஸ்டர், எடிட்டர், மோஸ்ட் வாண்டட் எடிட்டர், இன்னைக்கு அவரோட ஒர்க் பண்ணது எனக்கு ரொம்ப ப்ளஷரான எக்ஸ்பீரியன்ஸ். அவரோட கருத்தும் கடைசி வரைக்கும் சொல்லுவாரு. ட்ரைலர் ரிலீஸ் இதெல்லாம் ரிலீஸ் நேற்று நைட்டு அப்போ கூட ஒரு கரெக்ஷன் சொல்றாரு, பிரதர் முடியாது பிரதர், இதுக்கப்புறம் தியேட்டர்ல தான் போய் நான் கட் பண்ணேன் நானுன்ற மாதிரி சொல்லி அவர் ஆஃப் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த அளவுக்கு கிரியேட்டிவா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்த ஒரு பர்சன் அவர். எடிட்டர் என்னோட கேமராமேன் சார், ஆத்தரே வில்சன் சார்.
வில்சன் சார் வந்து எனக்கு முன்னாடி நிறைய படங்கள் பண்ணியிருக்காரு. அவரோட ஒர்க் பண்றது ப்ரொடியூசரோட கால் தான். அவரோட 2 படங்கள் அவர் ஒர்க் பண்ணியிருந்தாரு. நான் இது வரைக்கும் ஒரு 5 படம் பண்ணியிருக்கேன். எந்த படத்துலையும் ஒரு டெக்னீஷியனோட இதுக்கப்புறம் நம்ம எந்த படம் பண்ணாலும் வேலை செய்யணும் அப்படின்ற மாதிரி நான் நினைச்சதே இல்லை. வில்சன் சாரோட எல்லா படமும் பண்ணுன்ற மாதிரி. சாரி, நான் தப்பா ஏதாவது போயிட போகுது. தொடர்ந்து எந்த படம் பண்ணாலும் இவங்களோட வேலை செய்யணும் அப்படின்னு நினைக்கிறது வந்து நடக்காதுன்னு தெரியும். அதனால நினைக்க மாட்டோம். ஒரே ஒருத்தர் எனக்கு தோணுது வில்சன் சார். ஏன்னா அவர் கூட ஒர்க் பண்ணது, அவர் சில விஷயங்கள் படத்துல அப்ளை பண்ணியிருக்காரு. அது நான் ஃபர்தரா சொல்றேன். இந்த ஸ்டேஜ் ரொம்ப அதுக்கான ஸ்டேஜ் இல்லை. டெக்னிக்கலா சில விஷயங்கள் அவர் எனக்கு சில இன்புட்ஸ் கொடுத்தாரு. அது ரொம்ப நல்லா இருந்தது. படமா பார்க்கும் போது அதுக்கு ரொம்ப எனக்கு ஒர்க் அவுட் ஆயிருக்கிறது ரொம்ப இதா இருக்கு. ஸோ வில்சன் சார், உங்களுக்கு தேங்க்ஸ். அடுத்ததா இந்த படத்தினுடைய நடிகர் நடிகைகள், என்னோட ஹீரோயின்ஸ் 4 ஹீரோயின்ஸ், மொத்தம் வடிவுக்கரசி மேடமோட சேர்த்து 5 ஹீரோயின்ஸ் இந்த படத்துல. எல்லாருமே ஹீரோயின்ஸ் தான். ஏன்னா இந்த ஸ்கிரிப்ட்ல, ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் நம்ம கதை சொல்லும் போது அவங்க தான் ஹீரோயின் மாதிரி சொல்லுவோம் உண்மையிலேயே. பட் ஆனா இந்த படத்துல உண்மையிலேயே அப்படிதான் இருந்தது. அவங்களுக்கு ஃபுட்டேஜஸ் கம்மியா இருந்தாலும் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பெர்ஸ்பெக்டிவோட தான் இந்த படம், இந்த கதையே அப்படிதான் அமைஞ்சுது. ஸோ அதனால எல்லாருக்குமே ஸ்வேதா மேம்ல ஆரம்பிச்சு அவங்க வர முடியல, ரேவதி, ரோஷினி, பிரிகிடா, எல்லாருக்குமே, வடிவுக்கரசி மேம், எல்லாருக்குமே அந்த கேரக்டருக்கான பெர்ஸ்பெக்டிவை கரெக்டா அவங்க புரிஞ்சுக்கிட்டு ஒரு ரூட்டடான ஃபிலிம்ல எப்படி வந்து நம்ம அவங்களோட கான்ட்ரிபியூஷன்ஸ் இருக்கணுமோ அதை வந்து பர்ஃபெக்டா பண்ணி கொடுத்தாங்க. ஸோ 4 பேருக்கும் 5 பேருக்கும் தேங்க்ஸ். அதுல அடுத்ததா சமுத்திரகனி சார். சமுத்திரகனி சார், அவருக்கும் நான் போன்ல தான் கதை சொன்னேன். அவர் பேசும்போதே அந்த எனர்ஜி வந்து எனக்கு வந்துருச்சு. ஹலோன்னு சொல்லும் போதே நம்ம படம் பண்ணிட்ட மாதிரியே சார் வந்து அந்த ஹலோல அவர் பேசுற விதத்துல எல்லாத்துலயுமே எனக்கு ஒரு எனர்ஜி அப்படியே டிரான்ஸ்ஃபர் ஆச்சு. சமுத்திரகனி சார் என்னன்னா ஒரு வாட்டர் மாதிரி. அவர் வந்து ஸ்பாட்ல இருக்கும் போதும் சரி, என்னன்னா நம்ம அவர் இப்ப எனக்கு சொன்னார் இல்லையா, நான் ஏன் நம்மன்னு சொன்னேன்னா, நானும் அவரும் ஒரு வாட்டர் மாதிரி. ஒரு வாட்டர் வந்து எங்க இருக்குன்னா அது அதுக்குள்ள இருக்கா இல்ல தண்ணிக்குள்ள இது இருக்கான்றது தெரியாத மாதிரி நம்மளோட இணைஞ்சு ஒரு டைரக்டரா அவரோட இன்வால்மெண்ட் வந்து அப்படி இருந்தது. ஒரு கதையில எந்த சஜஷன்ஸும் எதையுமே டைரக்டரோட பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து யோசிச்சு இதை சொல்லணுமா வேணாமான்ற மாதிரி சொல்றாரு. ஸோ அவரோட அந்த கேரக்டர் வந்து, சார் நீங்க எங்கிட்ட இருந்து எடுக்கிறத விட நான் உங்ககிட்ட இருந்து அந்த வாட்டர் குவாலிட்டி எடுத்துக்கிட்டேன். எங்க போனாலும் அந்த இடத்துல ஜெல் ஆகிற அந்த தன்மை வந்து எனக்கு ரொம்ப இன்ஸ்பைரிங்கா இருந்தது சார். ரொம்ப தேங்க்ஸ். அடுத்ததா உன்னிமுகுந்தன். உன்னிமுகுந்தன் வந்து ஆக்சுவலி இந்த ப்ராஜெக்டோட ஃபர்ஸ்ட் பாசிட்டிவிட்டி வந்து உன்னிமுகுந்தன் சார் தான். அவர் என்னன்னா, நாங்க எல்லாமே பேசி முடிச்சுட்டு இந்த இதுக்கு யாரு காசு பண்ணலான்னு போது ப்ரொடியூசர் தான் சஜஸ்ட் பண்ணாரு உன்னிமுகுந்தன் சார் போலான்னு. அப்போ வந்து மாளிகாபுரம்ன்ற ஒரு மலையாள படம் பெரிய ஹிட்டா இருந்தது. அந்த படம் வந்து 100 கோடி கலெக்ட் ஆயிருந்தது. ஒரு வருஷமா அவர் எல்லா கதையும் கேட்டுட்டு எதையுமே ஓகே பண்ணாம இருக்கிற ஸ்டேஜ்ல நான் அவரை போய் மீட் பண்ணேன். இந்த கதையை கேட்டுட்டு அடுத்த 5வது நிமிஷம் அவர் ஒத்துக்கிட்டாரு. அவருக்கும் வந்து ஒரு 12 இயர்ஸ்க்கு அப்புறமா தமிழ்ல இவர் வராரு. முன்னாடி சீடன்னு ஒரு படம் பண்ணியிருந்தாரு தனுஷ் சாரோட. ஸோ இது ரொம்ப லேட்டா அவர் வர்றதுனால அவருக்குள்ள ஏதோ தமிழ்ல பண்ணணுன்ற ஒரு இன்டென்ஷன் வந்து அவருக்குள்ள இருந்தது தெரிஞ்சுது. ஸ்பாட்ல எப்படின்னா, உன்னிமுகுந்தன் சார் வந்து என்ன ஒரு வேட்டைக்கு போற ஒரு புலியோட வேட்டையில இருக்கிற ஒரு புலியோட தாகத்தோட தான் இருப்பாரு. என்ன பண்ண போறோம் அப்படின்றத வந்து அவர் தெரிஞ்சுக்கிறதும் அதை பெர்ஃபார்ம் பண்றதுலயுமே அப்படி ஒரு இது இருந்துச்சு அவருக்கு. அடுத்ததா சசி சார் வந்து அகைன் இந்த படத்தோட ஒரு ஃபுல்ஃபில்னஸ்னா சசி சார் தான். கடைசியா சொன்னார்ல, கடைசியா வண்டியில் ஏறுறது அவர் தான். பட் அவர் ஏறுறதுக்கு அப்புறம் தான் இது வண்டியாவே இருந்துச்சு. அந்த மாதிரி ஒரு கேரக்டர் அது. ஏன்னா சசி சாரோட அந்த ஆதி கேரக்டர் தான் இந்த படத்தினுடைய பேஸே. அதை வச்சுதான் இந்த படமே நிற்கும். ஸோ அதுக்கு சசி சார் பேர் தான் ஆப்வியஸா எல்லாருக்குமே வரும் இந்த கதை மைண்ட்ல வந்தோடனே. பட் சார் பண்ணுவாங்களா மாட்டாங்களா நிறைய இது இருந்துச்சு. ஃபைனலா சார் போர்ட்ல வந்தாரு. சார் அகைன் இப்ப உன்னிமுகுந்தன் புலினா சார் வந்து ஒரு லயன் மாதிரி, ஒரு சிங்கம் மாதிரி இருப்பாரு. என்னன்னா அவர் ஸ்பாட்ல இருந்த நாள்ல எல்லாத்துலயுமே அவரு தான் ஹீரோ. அன்னைக்கு அப்படிதான் சூரி சாரும் இருந்தாரு, அப்படிதான் செட்டும் இருந்துச்சு. அதுதான் அவரோட பிரசன்ஸ். அப்படி ஒரு பிரசன்ஸ்ல அவர் அந்த கேரக்டரை அழகா எலிவேட் பண்ணி இன்னைக்கு படம் பார்க்கும்போது எல்லாரும் சார் பேரை முதல்ல சொல்றாரு. சூரி சாரோட ஈக்குவலா அவரும் அந்த நான் சொல்றது வந்து அந்த கேரக்டரை அப்படி கேரி பண்ணியிருக்காரு. ஸோ இந்த இடத்துல சசி சாருக்கும் நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அடுத்ததா சூரி சார் இந்த மாதிரி புலி சிங்கம் இதுக்கு நடுவுல என்ன சொல்றது ஒரு வேட்டைக்காரன் கொஞ்சம் மிஸ் ஆச்சுன்னா அதுக்கு அடிச்சிருன்ற மாதிரி அந்த பெர்ஃபார்மன்ஸையும் விடக்கூடாது. அப்புறம் படம் ஆரம்பிக்கும் போதே வெற்றி சார் சொன்னாரு, நான் வந்து சூரிக்கு ஒரு மீட்டர் செட் பண்ணியிருக்கேன்ப்பா இந்த படத்துல விடுதலையில, தயவு செஞ்சு அந்த மீட்டரை வந்து நீ தாண்டிடாத, அதான் உனக்கு நல்லது சூரிக்கு நல்லது அப்படின்னாரு. நானும் சூரி சாரும் கையில அந்த டேப் மீட்டர் மட்டும் வச்சுக்கல. மற்றபடி வந்து அண்ணா இது வந்து சார் சொல்லியிருக்காரு, இதெல்லாம் பண்ணக்கூடாதுன்றதுல நாங்க கிளியரா இருந்தோம். ஆப்வியஸாவே சூரி சார் வந்து பயங்கரமா கேள்வி நிறைய கேட்பாரு.
அது வந்து பல சமயங்களில் நமக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சில சமயங்களில் ஒரு டைரக்டர் வந்து எப்படி டவுட்டோட தான் படம் எடுப்பான், இது வந்து நல்லா வருமா வராதா, அந்த பயத்தில் தான் நம்ம செட்டில் இருப்போம். சுற்றி 300 பேருக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துக்கிட்டு அதுக்கு நடுவில் சூரி சார் வந்து நிற்பாரு, அண்ணா பயமா இருக்கா அப்படின்ற மாதிரியே கேள்வி கேட்பாரு. நமக்கு வந்து இது என்ன சொல்றதுன்னு தெரியாது. அப்படியாக எனக்கு அவருக்கு வருது. சின்ன சின்ன விஷயங்கள்லாம் கூட பார்த்து பார்த்து பண்ணுவாரு. ஒன் மோர் கேட்கறதெல்லாம் கூட லைட்டாக மூடி கலைஞ்சிருக்கேன், ஆனால் 2 தடவை கண்ணு சுமிட்டிட்டேன் அப்படிம்பாரு. இல்லை சார் அது ஃபுட்டேஜ் அவ்வளோதான் வரும் நமக்கு, அந்த 2 தடவை வராது. இல்லை இல்லைண்ணா ஒன்று எடுத்துக்கலாண்ணா, அப்புறம் வேணா நம்ம பார்த்துக்கலாண்ணா. சரி ஓகே இப்படின்ற மாதிரி நாங்கள் ஸ்பாட்டில் ஒர்க் பண்ணது அப்படிதான் இருந்தது. ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். இவ்வளோ பெரிய மேடையில் உங்கள் முன்னாடி இப்படி நின்று பேசுகிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சதுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தேங்க்யூ. இந்த மூவி வந்து எனக்கு ரொம்ப ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி, ரொம்ப ஸ்பெஷலான ஆப்பர்ச்சுனிட்டி. ஏன்னா வெற்றி சாரோட ஸ்டோரியில், துரை செந்தில் சாரோட டைரக்ஷனில், யுவன் சார் மியூசிக், ஆர்த்தர் சார் ஃப்ரேம், ஸோ இப்படி ஒரு பெரிய ஸ்டார் ஸ்டட்டட் ஒரு மூவியில் எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்குன்ற போது எனக்கு அது ரொம்பவே ஸ்பெஷல். ஒன் ஆஃப் அ கைண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி எனக்குலாம். ஸோ இந்த வாய்ப்பு கொடுத்த குமார் சாருக்கும் துரை செந்தில் சாருக்கும் ரொம்ப நன்றி. நான் இந்த செட்டில் நான் நிறைய விஷயம் கற்றுக்கிட்டேன். சசிகுமார் சார், சூரி சார், அதுக்கப்புறம் மயிமுகோபி அண்ணா, உன்னி முகுந்தன் சார், சமுத்திரகனி சார், இவங்கள மாதிரி இவ்வளோ பெரிய ஆக்டர்ஸோடு நடிக்க போகிறோம், அங்கே நம்மளும் நிற்போம் அவங்களோட அப்படின்னமும் ரொம்ப நர்வஸாக இருந்தது எனக்கு. இப்போ இருக்கிற மாதிரி எல்லாமே ஷுவராகிட்டே இருந்தது. ஸோ அப்போ வந்து எப்படி நடிக்க போகிறோம் அப்படின்னு இருக்குமோ, பட் அவங்க அவ்வளோ ஹம்பிளாக, அவ்வளோ கைண்டாக, அவ்வளோ ஸ்வீட்டாக வந்து சப்போர்ட்டிவாக இருந்தாங்க. அண்ட் என்டையர் க்ரூவுமே எனக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தாங்க. ஸோ தேங்க்யூ ஈச் அண்ட் எவ்ரி ஒன் ஃபார் தி அமேசிங் சப்போர்ட். இவ்வளோ நாள் நீங்கள் சப்போர்ட் கொடுத்ததுனால நான் இங்கே வந்திருக்கேன். இதே மாதிரி எனக்கு சப்போர்ட் கொடுப்பீங்க நான் நம்புகிறேன். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ சார் ஃபார் தி லவ்லி ஆப்பர்ச்சுனிட்டி. தேங்க்யூ. தேங்க்யூ. இவ்வளோ பேர் பேசுறாங்களே, யாருக்காவது மைக் அட்ஜஸ்ட் பண்ணாரு அவர், பார்த்தீங்களா? கரெக்டாக போட்டு ஓடி வருவார், பவுடர்லாம் போட்டு ரெடி ஆகி. ஸோ அவர்களை தொடர்ந்து கவர்னர் படத்துடைய ஹீரோயின் ரேவதி சர்மா அவர்களை நல்ல கைத்தலுடன் பேச வைக்கிறோம். ஹலோ, வணக்கம், எல்லாருக்கும் வணக்கம். இது என்னோட செகண்ட் மூவி அண்ட் நான் ரொம்ப கிரேட்ஃபுல்லாக இருக்கேன். ஏன்னா வந்து ஃபர்ஸ்ட் மூவியே அவ்வளோ பெரிய சான்ஸ் கிடைக்கிறது கஷ்டம். செகண்ட் மூவி இவ்வளோ பெரிய ஸ்டார்ஸோட, வெற்றிமாறன் சார் ஸ்கிரிப்டோட, துரை செந்தில் சார் டைரக்ஷனில் ரொம்ப ரொம்ப கஷ்டம். பட் எனக்கு வந்து ஒரு அன்ஃபர்கெட்டபிள் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. எல்லாருமே ரொம்ப வெல்கமிங்காக இருந்தாங்க. cinematographer sir, Wilson sir, he was so kind to me. எல்லாருமே ரொம்ப ஸ்வீட்டா, ரொம்ப வெல்கமிங்கா இருந்தாங்க. எனக்கு வந்து ஐ ஆல்வேஸ் ஃபீல் லைக் அன் அவுட் சைடர் பிகாஸ் தமிழ் கொஞ்சம் கஷ்டம் எனக்கு. பட் அது மதுரை பாஷைன்னு லைக் it is difficult, but still எனக்கு வந்து ரொம்ப சப்போர்ட் கொடுத்து பண்ண வச்சாரு. I also want to say 2 things. One is that என்னோட ஃபர்ஸ்ட் மூவி 1947 ஆகஸ்ட் 16க்கு சிவகார்த்திகேயன் சார் தான் வந்திருந்தாரு ஆடியோ லான்ச்சுக்கு. and I'm so grateful that he is here. Another thing, I already met Vijay Sethupathi sir once. I don't think he remembers. உங்களோட படம் அதித்தி பாலன் அவங்களோட ஒரு படம் பண்ணும்போது நான் உங்களுக்கு வந்து கேக் கொடுத்துருந்தேன். உங்களுக்கு ஞாபகம் இருக்குமா எனக்கு தெரியாது, ஷூட்டிங் அப்போ. ஸோ ஐ ஜஸ்ட் வாண்டட் டு ஷேர் தீஸ் 2 things. அண்ட் ஐ ஹோப் நீங்கள் எல்லாருமே போய் படம் பார்ப்பீங்க. அண்ட் 1947க்கு கிடைச்ச மாதிரி அதே அன்பு எனக்கு திருப்பி கிடைக்கும்னு நான் நம்புகிறேன். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஆல் யோர் சப்போர்ட். ப்ளீஸ் கோ வாட்ச் த மூவி. தேங்க்யூ.